பேராசிரியர் ராகுல் காந்தி ஏன் வரலங்கிற கேள்விக்கு அவரே சொல்லியிருக்கிறார். எங்க உங்களுக்கு 4 ஓட்டு விழுந்துட்டு போகுதுன்னு வரலையா, நல்ல கூட்டணி. அவர் அப்படியாக்க சொன்னாரு, அப்படிதான் சொன்னாரு. இதெல்லாம் ரொம்ப தெளிவா சொன்னாரு. இல்லைங்க, கேரள மாநில அரசியல் வேறு, அங்க உள்ள கூட்டணி அமைப்பு வேறு, தமிழ்நாடு அரசியல் வேறு, இங்குள்ள கூட்டணி வேறுன்னு சொல்லித்தாங்க சொன்னார். நீங்கள் ஒரு பகுதியை மட்டும் ஒரு வாக்கியத்தை சொன்னார். நம்ம அரசியல் சாசனமே ஒப்புக்கொண்டு இட்ஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இது மாநிலங்களின் ஒன்றியம். அந்த மாநிலங்கள் மொழிவாரியாக பிரிக்கப்பட்டன. அதோடைய அர்த்தம் நான் புரிந்து கொள்வது அல்லது வரலாற்றாளர்கள் ஒப்புக்கொள்வது, இந்தியா என்கிற ஒரு மகத்தான நாடு, பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட நாடு. ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் அரசியல் வரலாறு வேறு. ஆகவே கேரள அரசியல் தமிழ்நாட்டில் இல்லை, இருக்க முடியாது. ஏன் பக்கத்தில் உள்ள புதுச்சேரி அரசியலுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்குமே வேறையாக இருக்குது. ஆனால் ரெண்டுலேயும் தமிழர்கள் தான். ஆகவே அது இயல்பாக வேறுபட்டு தான் நிற்கும். ஆனால் ரெண்டுலேயும் ஒரு பொதுத்தன்மை என்பது பாஜகவை எதிர்ப்பது, அதை ஆட்சிக்கு வரவிடாமல் செய்வது என்பது இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, எங்க மாறி மாறி பிஜேபியோட பி டீம் யாருன்னு அடிச்சிட்டு திரியறீல. ஏங்க அது அங்கே அந்த பிரச்சாரம்லாம் நடக்கும், இங்கே நடக்குது அப்படி. ஆகவே நீங்கள் அதை வந்து இங்கே பேசுகிறதா இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை, நீங்கள் பேசிட்டு போங்க, எனக்கு ஆட்சி அப்படி இல்லை. மக்கள் அதை பற்றியாக பேசிகிட்டு இருக்காங்க, நானும் பார்க்குறேன் பத்திரிகைகளும் சரி, இதர ஊடகங்களையும் சரி, தமிழ்நாட்டு அரசியல் தான் பேசுகிறாங்க. ஆகவே நீங்கள் வந்து பேசுகிறது மாதிரிலாம் பெரிய அளவுக்கு அதெல்லாம் இங்கே வரல, நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் உங்களுக்கு உரிமை உண்டு, சொல்லிட்டு போங்க. நான் அதான் அடிப்படை விஷயத்தை சொல்லிட்டேன். பொதுத்தன்மை ரெண்டுலேயும் பாஜகவை வீழ்த்துவது, ஆனால் இதர அரசியல் நிலைமை வெவ்வேறு. ஆகவே அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி. நீங்க ஒரு பொது மனுஷனா சொல்லுங்க ப்ரொஃபசர், நீங்க கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிறது கிடையாது. இந்த ரெண்டு கட்சிகளும் தேசிய கட்சிகளும், நீங்க காங்கிரஸ்லயும் பாக்குறோம், பிஜேபிலையும் பாக்குறோம், இந்த தாமதம் நீங்க எல்லாரும் அவ்வளவு வேகமா களமாடிட்டு இருக்க இந்த தேசிய கட்சிகளுடைய குழப்பம், இவங்க இவ்வளவு அதிகமா பெற்றிருக்கிறாங்க, நீங்கெல்லாம் கூட குறைவா தான் வாங்கியிருக்கிறீங்க. அவங்க பிஜேபி 27 வாங்கியிருக்கிறாங்க போன வருஷத்தோட கூட, காங்கிரஸ் 28 வாங்கியிருக்கு. இவ்வளவு களத்துக்கே வராம இவ்வளவு சொந்த பிரச்சனைகளுக்கு அடிச்சிட்டு இருக்கிறவா இவ்வளவு ஜாஸ்தி வாங்கினீங்கிற வருத்தம் உங்களுக்கு சக தோழமை கட்சியா வரலையா? இல்ல, முதல் விஷயம் தேசிய கட்சிகள் சொல்லி பொதுமைப்படுத்தாதீங்க. நீங்க ஒரு வித்தியாசமானவங்க, நான் ஏத்துக்கிறேன். இல்ல சொல்றேன், இல்ல அந்த வார்த்தை வந்ததுனால ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் சொல். இல்ல ஆகவே நாங்க எவ்வளவு எளிதாக விஷயத்தை முடிச்சோம். அப்கோர்ஸ் அதிக தொகுதிகள், கூடுதல் தொகுதிகள், உரிய தொகுதிகளுக்காக இது பண்ணோம். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய செயலாளர் தோழர் சண்முகம் இது பற்றியெல்லாம் தெளிவாக கச்சிதமாக எடுத்து சொல்லிட்டாரு. இந்த ஒற்றுமை இன்றைக்கி எப்படி தேவை, பாஜக அதிமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஆகவே நாம் வந்து இதெல்லாம் ஒப்புக்கொண்டு போயிருக்கோம். ஒரு 5 தொகுதிகள் உடனடியாக வேட்பாளர், அதே போல் அங்கே 5 தொகுதிகள் சிபிஐ கட்சியில் வேட்பாளர், அதே போல் இதர குறிப்பாக விசிகாவிலையும் இதர கட்சிகள்லையும் போட்டுட்டாங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ அல்லது நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சியில். ஆகவே பெரிய அளவுக்கு இங்க விஷயங்கள் காங்கிரஸ்ல போடாதது எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ்ல போடாதது எப்படி பாக்குறீங்க? அதிகமா முதல்ல வாங்கினது அவங்க தான். இல்ல அது இல்லை உண்மை, அதெல்லாம் நயம்பட பல பேர் சமூக ஊடகங்கள்ல அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, நான் படிச்சுட்டு தான் வர்றேன். ஆனால் ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்கள் ஒப்புகள் பொதுவாக காங்கிரஸ் என்பது ஒரு கடைசி கட்டத்தில் தான் வேட்பாளர்கள் சொல்லுவாங்க. நீங்களே அந்த அறிமுகத்தில் சொன்னீங்கல்ல ஹரி, அதுபோல எப்போவும் அதுதான் அவங்களுடைய வளமை. ஆகவே இதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு நம்ம எதிர்பாராத விஷயம் இல்லை. ஆனால் ஒன்றை சொல்லுவேன், அது என்னன்னா பாஜகவிலே அப்படி இருக்கு. ஆனால் பொதுவாக பாஜக பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரொம்ப கட்டுக்கோப்பான கட்சியா, ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் பிரிவு, அது வந்து பார்த்தா அங்கே ஒருத்தவங்க கோடு போட்டாங்கன்னா, தலைமை கோடு போட்டால் யாரும் மீற மாட்டாங்க, அப்படி இப்படி அது வந்து அரசியல் ஒழுக்கத்துக்கு ரொம்ப அப்படிலாம் பேசுவாங்கல்ல. இப்போ என்ன ஆகிப்போச்சு, அவர் அண்ணாமலை நிற்பாரா இல்லையா, அவர் நிற்க வேண்டும் என்று வானதி சீனிவாசன் பொது வெளியில் அப்பீல் விடுறாங்க. இப்போ கடைசியில் பார்த்தா அவர் கூட்டத்துக்கு வரல, வரணும்னு சொல்லி கோயல் ஏதோ சொன்ன பிறகு அவர் ஹெலிகாப்டரில் வந்தாருங்கிறாங்க. இப்போ கடைசியாக செய்தி பார்த்துட்டு வர்றேன், இப்போ வானதி சீனிவாசன் வாங்கினாங்க, இப்போ அவங்க தொகுதியில் தான் அண்ணாமலை கேட்குறான்னு ஒரு செய்தி. எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி தலைவர்கள் மத்தியிலேயே எந்தெந்த தொகுதி எது எங்களுக்கு இடையில அப்படிங்கிறதுல பிரச்சனை இருப்பதாக பாஜகவில் வெளிப்பட்டிருப்பது என்பது உண்மையிலேயே வந்து எதிர்பாராத விஷயம். ஏன்னா அவங்களுடைய கிளைம் அப்படி இருந்துச்சு, நாங்க வந்து அவ்வளவு கட்டுக்கோப்பான கட்சி, நாங்கள் காங்கிரஸ்ல எதிர்பார்த்த விஷயம். செல்வ பெருந்தகை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு செய்தி
இல்ல பொதுவான வளமை இல்ல பொதுவான வளமை அது அவங்களே மறுக்க மாட்டாங்க. இது தெரிஞ்ச விஷயம்தான். அவங்க கடைசி நேரத்துல தான் கொடுப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது வரைக்கும் ஆனா ஒன்றை சொல்வேன், ரெண்டுலயும் இப்படி இருந்தாலும் கூட பாஜகவுல இது ரொம்ப வினோதமானது. அதுவும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி முன்னாள் தலைவர் இன்னாலும் அவர்தான் பெரிய தலைவர் என்று முன்வைக்கப்படுகிற அண்ணாமலை சுற்றி இவ்வளவு பெரிய அது என்ன வார்த்தை சொல்றது, குழப்பம் தான் சொல்லணும், உருவாக்கி இருக்கு. ஆனா ஒன்றை சொல்லுவேன், இதெல்லாம் ஒரு 5-6 நாள்ல முடிஞ்சு போயிடும். அதையும் நான் சொல்றேன். பாஜக அது அதிமுக கூட்டணியாலும் பாஜக கூட்டணி அல்லது எங்க கூட்டணியிலையும் சரி. ஏன்னா நான் கடந்த கால அனுபவத்தில் சொல்றேன், அந்த வாபஸ் வாங்குற வரைக்கும் இருக்கும், நான் ஒப்புக்கொள்றேன். வாபஸ் வாங்குகிற வரைக்கும். ஆனா வாபஸ் வாங்கி முடிச்சு செட்டில் ஆன பிறகுங்க ஹரி உங்களுக்கும் தெரியும், பிறகு அந்த வேகம் பிடிக்கும் பாருங்க, பரப்புரை வேகம். சோ இதெல்லாம் கடந்து போய்டுவீங்க. அடுத்து வெவ்வேறு விஷயங்கள் வந்துரும். அதெல்லாம் கடந்து போய் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஆமாங்க. இதுக்காக சொல்ல அனுபவத்துல சொல்றேன். உங்களுக்கு தெரியும், நீங்க பாருங்க. பூரா ஒரு 6ஆம் தேதி 7ஆம் தேதிக்கு பிறகு எல்லாம் கடந்து போயிடுவாங்க. ப்ரொஃபசர் ரொம்ப நியாயமா சொல்லிருக்கீங்க. இது கடந்து போகுங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அது ரொம்ப நியாயமான விமர்சனம். அவர் சொல்ற விமர்சனம் ஏற்கத்தக்கதானே. பாஜக பார்ட்டி வித் டிஃபரன்ஸ், ஆஹா ஓஹா RSS சொன்னா கேட்போம் அப்படின்னு. அங்க என்ன நடக்குது? ப்ரொஃபசர் சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இப்போ பாருங்க, ப்ரொஃபசர் கட்சிக்கு ரொம்ப சிம்பிளான வேலை. 5 பேர் தான் இங்க. 27 அந்த 5ல யாரா அடிச்சுக்கிட்டாளா? இல்ல எனக்கு வேணும் எனக்கு வேணாம்னு சொன்னாங்க. அப்படி கிடையாதுங்க. 5 பேர் தான் இங்க. 27 × 3 பேர். இந்த 3 பேர் சூஸ் பண்ணி அமிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு இல்ல சார், அங்க ஒரு டிசிப்ளின் பார்க்கணும்ல. இப்போ ஷைலஜா டீச்சர் மினிஸ்டர்லனா அவங்க அப்படியே கடந்து போயிடுறாங்க. அதுக்கு அங்க கம்யூனிஸ்ட் கட்சியில எனக்கு என் பேர்ல பட்டியல் இருக்கு இல்ல அப்படின்னு யாராவது அடிச்சு பார்த்திருக்கோமா? யாராவது எனக்கு அதிருப்தி பொதுவெளியில வெளிப்படுத்தி பார்த்திருக்கோமா? ஏன் அது போலத்தான் நீங்க சொல்லி வந்தீங்க, RSS அப்படி ஒரு இயக்கம், கட்டுக்கோப்பான இயக்கம், இங்க காரியகர்த்தா தான் அப்படின்னு. அங்க அவ்வளவு கட்டுக்கோப்பை பார்க்கிறோம், இங்க இல்லையே. இங்க பாருங்க, ஒரு கட்சி ரெண்டுமே ஐடியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். காங்கிரஸ் கூட இட்ஸ் a mix of all ideologies. நீங்க சொல்றது அப்சல்யூட்லி ரைட். ஓகேவா? ஒரு கட்சி 1% நோட்டா பார்ட்டின்னு சொல்ற கட்சி கிட்டத்தட்ட டபுள் டிஜிட் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கிளைம் வச்சுக்கிறாங்க. ரைட்? இன்னைக்கு ஒரு தொகுதிக்கு அப்ளை, இப்போ 27 ஒரு தொகுதிக்கு அப்ளை பண்றதுக்கு 10 பேர் இருக்காங்க இந்த கட்சியில். இந்த கட்சியில் அப்படிலாம் இருந்ததே கிடையாது. இந்த கட்சி நீ கூப்பிட்டு அதிமுக 100 பேர் இருக்காங்க. இல்லங்க, அங்க அடிச்சுக்கிறது இல்லைங்க. அப்படி கிடையாது. அதிமுக 200 பேர் இருக்காங்க. நான் சொல்ற பாருங்க, திமுகலயும் அதிமுகலயும் ஸ்டாலின் சொல்றது, எடப்பாடி சார் சொல்றதா டிசிஷன். இங்க மோடி சொல்றது இல்லையா, அமித்ஷா சொல்றது இல்லையா? நீங்க தப்பா கேக்குறீங்க. இங்க மோடி அமித்ஷா will be process of அந்த ப்ராசஸ்ல இருப்பாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் எலெக்ஷன்ல நம்ம காந்தி அவர்களுக்கு சீட் இல்லைன்னும் போது மோடி இன்வால்வ் ஆனா காந்திக்கு சீட் வாங்கி கொடுத்து அந்த மாதிரி ஒரு இன்புட் கொடுக்க முடியும். தவிர இந்த ப்ராசஸை கடந்து போறது பெரிய ப்ராப்ளமா இருக்கும் அந்த கட்சியில. அதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராசஸ் தான் ப்ராப்ளம். இந்த ப்ராசஸ் பழைய ஃபார்மேட்டுக்கு ஒர்க் ஆகுது, இப்போ நியூ ஃபார்மேட்டுக்கு ஒர்க் ஆகாது. they will change it தான் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.